இன்னைக்கு 2வது நாள் கந்த சஷ்டி பூஜை நல்லபடியா திருப்திகரமா சந்தோஷமா காலையில பூஜை பண்ணோம். இப்போ காலையில அதுக்கப்புறம் கிளாஸ் எடுக்க போயிட்டு குழந்தைங்கள ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு விநாயகரையும் முருகரையும் பார்க்க போனேன். கோயிலுக்கு போனோம். அங்க விநாயகர் எனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தாரு. அப்படி பார்த்தோன்னே ஹாப்பியா இருந்துச்சு. நல்லா அலங்காரம் பண்ணியிருந்தாங்க. நிறைய ரோஸ், ஃப்ரெஷ் ரோஸ் வீட்டில் பூத்த ரோஸாக வச்சுருந்தாங்க. அதுலேருந்து ஐயர் வந்து எனக்கு ஒரு நல்ல பிங்க் கலரில் பன்னீர் ரோஸ் கொடுத்தாரு. அது பார்க்கும்போது ரொம்ப வாசனையாக நல்லா இருந்தது. அதை வாங்கிட்டு அப்படி முருகர்கிட்ட வந்தேன். முருகர்கிட்ட வந்தால் முருகர் அப்படி புன்னகையோடு என்னை வரவேற்றார். அவரை பார்த்தோன்னே அப்படி ஒரு கொள்ளை அழகு. அப்படியே முட்டி போட்டு சரணாகதி அடைஞ்சிட்டேன்னு சொல்லணும். அப்படியே விழுந்து நமஸ்காரம் பண்ணிட்டு அவர்கிட்ட வேண்டிகிட்டு இருக்கும்போது எனக்கு ஒன்று தோணுச்சு. ஏன்னா நான் எப்போவுமே எனக்கு முருகர் ஏதாவது அதிசயம் நிகழ்த்தினா அதை நான் யார்கிட்டயாவது ஷேர் பண்ணுவேன். யார்கிட்டயும் பார்க்குறவங்க கிட்டெல்லாம் ஷேர் பண்ணுவேன். அப்படி இருக்கும்போது இது எனக்கு இன்னைக்கு தோணுச்சு. நாங்கள் வந்து பூஜா ஹாலிடேஸ்க்கு ஊருக்கு போயிருந்தோம். அப்போ நாங்கள் முருகரை பார்க்க போயிருக்கும்போது முருகர் வந்து விஸ்வரூப தரிசனத்தை காலையில் 2:30க்கெலாம் வீட்டிலேருந்து கிளம்பிட்டோம். விஸ்வரூப தரிசனம் பார்க்கறதுக்கு போய் பார்த்தா அவர் வந்து விஸ்வரூப தரிசனம்னா என்னன்னா முந்தின நாள் நைட்டு அந்த அலங்காரத்தில் தான் இருப்பார். அதோட காலையில் ஓப்பன் பண்ணுற அந்த பூஜை அதை பார்த்துட்டு அவர் பார்த்தா புன்னகையோட நல்லா அந்த ஃபேஸ் இன்னுமே என் கண்ணுக்குள்ளே இருக்குது. சந்தன காப்பு தலையில் ஒரு மல்லி முளை எத்தனையோ முளை சுற்றி இருந்தாங்க. ரொம்ப அழகாக இருந்தது. அப்படியே பார்த்துட்டு சண்முகரை பார்த்துட்டு வெளியே வந்தால் கொடிமர பூஜை நடந்துட்டு இருந்தது. இத்தனை வருஷமா அங்கே இருக்கோம், எத்தனையோ டைம் கோயிலுக்கு போயிருக்கேன். ஆனால் கொடிமரத்தை தொட்டு கும்பிட்டு வர பழக்கம் தான் உண்டு. ஃபர்ஸ்ட் டைம் கொடிமர பூஜை நடக்கிறத பார்த்துருக்கேன். அது வந்து எப்படின்னா மந்திரம் சொல்கிறாங்க, அப்புறம் ஒரு டைம் நாம் மானசீகமாக விழுறாங்க. இப்படி 11 முறை நல்ல யூனிஃபார்மாக எல்லாரும் விழுந்து கும்பிட்றாங்க. நானும் அதில் போய் கலந்துக்கிட்டு நாங்களும் 11 டைம் விழுந்து கும்பிட்டோம். அது செய்யும் போதே மனசுக்கு அவ்வளோ சந்தோஷமா இருந்துச்சு. அதுக்கப்புறம் என் கூட வந்தவங்கலாம் சத்ரு சம்ஹாரமூர்த்தி பார்த்ததில்லை. நாங்கள் உடனே அவரை பார்க்க கூட்டிகிட்டு போயிருந்தேன். பின்னாடி அவரை பார்க்க போகும்போது அவருக்கு எப்போவுமே ஆரத்தி தட்டோடு நிற்பாங்க. அப்படி கும்பிட்டுட்டு வர பழக்கம் தான். ஆனால் அன்னைக்கு போகும்போது பால் அபிஷேகம், பஞ்சாமிர்த அபிஷேகம் அப்படின்னு ஒரு மிராக்கிள் நடந்தது. அப்படியே நின்றுட்டோம். எல்லா அபிஷேகம் பார்த்துட்டு அவருக்கு அலங்காரம் முடிகிற வரைக்கும் அங்கேயே இருந்து அவர் அலங்காரம் முடிஞ்சு தீபாதனம் எடுத்துட்டு அப்போ பால் ஒரு டம்ளர் கொடுத்தாங்கன்னா ஒரு துளியாவது கிடைக்கிறது கஷ்டம். நான் ஒரு டம்ளர் பால் எல்லாரும் குடிச்சிட்டு வெளியில் வந்து பெருமாளை பார்த்துட்டு வெளியே வரும்போது தான் அவங்க கிட்டலாம் சொன்னேன். இந்த மாதிரி சத்ரு சம்ஹாரமூர்த்தி அபிஷேகம் பார்த்தாலோ இல்லை பூஜை பார்த்தாலோ இல்லை அந்த யாகத்தில் கலந்துக்கிட்டாலோ நம்மளோட சத்துருக்கள்லாம் நம்மளை விட்டு விலகிடுவாங்க அப்படின்னு. சத்துருக்கள்னா யாருன்னா எதிரிகள், அதாவது ரொம்ப கெட்ட புத்தி உள்ளவங்க நம்ம கூட இருப்பாங்க. அவங்கெல்லாம் சிரிச்சுக்கிட்டே நம்ம மேலே ரொம்ப பொறாமையில் இருப்பாங்க. அவங்கெல்லாம் நம்மளை விட்டு போயிடுவாங்க. 2வது நம்ம கெட்டு போகணும்னு நினச்சி நமக்கு நல்ல கெடுதல் பண்ணுவாங்க. அவங்க எல்லாருமே ஒன்று பலம் குறைஞ்சி போகும், இல்லை நம்மளை விட்டு போக வேண்டிய சிச்சுவேஷன் வரும். அந்த மாதிரி நடக்கும். சத்ரு சம்ஹாரமூர்த்தி பார்த்துட்டு வர்றது எல்லாருக்கும் நல்லது. அதுவும் இந்த கலிகாலத்தில் அவரை பார்த்துட்டு வந்தீங்கன்னா நீங்கள் வீட்டில் நல்லா இருக்கலாம். ஏன்னா நம்ம 10 பேர் நம்ம நல்லா இருக்கணும்னு இருந்தால் 10,000 பேர் நம்ம நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க இருப்பாங்க. அது நம்ம கண்ணுக்கே தெரியாது, அந்த மாதிரி இருப்பாங்க. அதனால அந்த பூஜை பார்க்கலாம். அதுவும் இந்த சஷ்டி அப்போ யாகசாலை பூஜைன்னு நடக்கும், இப்போ நடந்துட்டு இருக்கு. அந்த பூஜை கலந்துக்கிறவங்க வாய்ப்பு கிடைச்சதுன்னா எல்லாரும் அந்த பூஜைக்கு போங்க. அந்த பூஜையில் ஒரு எந்திரம் போடுவாங்க அந்த யாகத்தில். அது கிடைச்சதுன்னா வீட்டில் வாங்கி வைங்க, ரொம்ப நல்லது. அதே மாதிரி சத்ரு சம்ஹாரம் திருச்செந்தூர் போனீங்கன்னா சத்ரு சம்ஹாரமூர்த்தியை பார்த்துட்டு அவரோட பூஜை அட்டன் பண்ணுங்க. அவரோட பூஜை பால் அபிஷேகம் எப்போன்னு கேட்டு அந்த அபிஷேகம் பாருங்க. யாகத்தில் யாகத்தை பாருங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் நிம்மதியாக வெளியே போயிட்டு வெளியே வரலாம். சிரிச்சு பேசி இருக்கலாம். ஏன்னா இப்போல்லாம் சிரிக்கவே முடியல, சிரிச்சாலே 10 நாள் அழுறோம். அந்த மாதிரி நிலைமை வருது. அந்த மாதிரி இல்லாமல் நல்லா இருக்கலாம். அதனால இந்த வீடியோ கேட்குற எல்லாரும் எப்போ திருச்செந்தூர் போனாலும் சத்ரு சம்ஹாரமூர்த்தி பாருங்க. எனக்கு கிடைச்ச பலன் உங்களுக்கும் கிடைக்கும், கண்டிப்பாக கிடைக்கும். ஏன்னா முருகர் வந்து ரொம்ப கருணை கடல், கருணாமூர்த்தி. அவர் வந்து நாம கேட்காமே நமக்கு கொடுக்கக்கூடியவர். அதனால நீங்க போங்க, பலனடைங்க. இப்போ திருச்செந்தூர்ல போய் பாருங்க, ரொம்ப நல்லது. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரம்.